அனைவருக்கும் வணக்கம். வங்கதேசத்தில் கடந்த ஜூலை மாதம் அரசுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து அந்நாட்டுக்கான பணிகள் மற்றும் சரக்கு ரயில் சேவை ஜூலை 19ஆம் தேதி நிறுத்தப்பட்டது. இதனால் ரயில் வழி வர்த்தகம் தடைபட்டது. ஏற்கனவே அரிசி, கோதுமை, சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனிடையே மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்ததால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் பதவி விலகினார். பின்னர் அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதனையடுத்து அங்கு முகமது யூனுஸ் அவர்கள் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது. இதன் பிறகும் இந்தியர்கள் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான வீடு, கடைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் அங்கு இப்போது அமைதி திரும்பி வருகிறது. இதையடுத்து இந்தியாவில் இருந்து வங்கதேசத்துக்கு 47 நாட்களுக்கு பிறகு ரயில் சேவை தொடங்கியுள்ளது. கடந்த 2 வாரங்களாக பிளே-ஆஷ், ஜிப்சம், இயற்கை எரிவாயு உட்பட 40,000 டன் சரக்கு ரயில் மூலம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. 3 ரயில் நிலையங்களில் இருந்து 16 சரக்கு பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பயணிகள் மற்றும் சரக்கு ரயில் சேவை மீண்டும் தொடருமாறு இந்திய ரயில்வே நிர்வாகத்துக்கு வங்கதேச ரயில்வே நிர்வாகத்தினர் கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி கடிதம் எழுதியுள்ளனர். இதன் அடிப்படையில் இரு நாடுகளுக்கு இடையே உயர் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரயில் வழி வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்தியா அதிகளவில் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் பட்டியலில் வங்கதேசம் முன்னிலை வகிக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு ரூபாய் 1.17 லட்சம் கோடி மதிப்பிலான சரக்குகளை வங்கதேசத்துக்கு இந்தியா ஏற்றுமதி செய்தது. இருப்பினும் 2022இல் இது ரூபாய் 1.15 லட்சம் கோடியாகவும் 2023இல் ரூபாய் 94,000 கோடியாகவும் குறைந்தது. வங்கதேசத்துக்கான ஏற்றுமதி கடந்த 2 ஆண்டுகளாக குறைந்து வந்துள்ள நிலையில் அங்கு அரசியல் ஸ்திரமற்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, மோதலை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவும் உக்ரைனும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜெர்மன் வெளியுறவு அலுவலகத்தின் வருடாந்திர தூதர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ரஷ்யா உக்ரைன் மோதல், குவாட் அமைப்பு உள்ளிட்டவை தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. ரஷ்யா உக்ரைன் போர் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜெய்சங்கர் அவர்கள், இந்த மோதல் போர்க்களத்தில் தீர்க்கப்படும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது ரஷ்யா மற்றும் உக்ரைன் அந்த பேச்சுவார்த்தையில் இருக்க வேண்டும். போர்க்களத்தில் இருந்து நீங்கள் ஒரு தீர்வை பெறப்போகிறீர்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை. நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நாங்கள் எப்போதும் அதை வழங்க தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்தார். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளடக்கிய குவாட் அமைப்புக்கு எதிராக சீனா செயல்பட்டு வருவது குறித்து கேள்விக்கு பதிலளித்த ஜெய்சங்கர் அவர்கள், குவாட்டில் இந்தியா உறுப்பினராக உள்ளது. குவாட்டை ஒரு கூட்டணியாக சீனா கருதுகிறது. அதன் எழுச்சியை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் கடுமையாக விமர்சிக்கிறது. நாங்கள் குவாட் அமைப்பால் புத்துயிர் பெற்றுள்ளோம். இது ஒரு முக்கிய ராஜதந்திர தளம். இந்தியா இதற்கு உறுதி பூண்டுள்ளது என்று கூறினார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜெய்சங்கர் அவர்கள், கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய அளவில் மாறிவிட்டது. மேலும் இது இன்று கிட்டத்தட்ட $4 டிரில்லியன் பொருளாதாரமாக உள்ளது. இது இன்னும் பல 10 ஆண்டுகளுக்கு 8% வளர்ச்சி வாய்ப்புகளை கொண்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து இரு நாடுகள் இடையே அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியாக இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ரஷ்யா செல்கிறார். இரு நாடுகளின் முக்கிய தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். அடுத்த செய்தி, அடுத்த 10 ஆண்டுகளில் சீனா, இந்தியா இடையேயான உறவில் மேலும் பாதிப்பு ஏற்படும், அமைதியை சீர்குலைக்கும் நிகழ்வுகளும் நடக்கலாம் என வெளியுறவுத்துறை முன்னாள் செயலாளர் விஜய் கேசவ் கோகலே அவர்கள் பேசினார். இந்தியா சீனா உறவு சீனாவின் பார்வையில் என்ற தலைப்பிலான கருத்தரங்கம் சென்னை கவர்னர் மாளிகையில் நேற்று நடந்தது. இதில் வெளியுறவுத்துறை முன்னாள் செயலாளர் விஜய் கேசவ் கோகலே அவர்கள் பேசியதாவது, மக்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக வெளியில் சொல்ல சீனாவில் கட்டுப்பாடுகள் உள்ளன. அங்கு சமூக ஊடகங்கள் கூட அரசின் கட்டுப்பாட்டில் தான் இயங்குகின்றன. அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளை தவிர மற்ற எந்த நாடுகளையும் தங்களுக்கு நிகரானது என சீனா நினைப்பது இல்லை. இந்தியா இவ்வளவு வளர்ச்சி அடைந்த போதும் தங்கள் நாட்டுக்கு நிகராக சீனா கருதவில்லை. கடந்த 1990 இறுதியில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே அமைதிக்கான ஒப்பந்தம் போடப்பட்டது. அப்போது தேசிய எல்லைகளில் நம் நாடு நேர்மையான முறையில் நடந்து கொண்டது.
ஆனால் சீனா எதிராக செயல்பட்டது. 2010ஆம் ஆண்டில் இருந்தே சீனாவிடம் ஏகப்பட்ட மாற்றங்கள் தென்படுகின்றன. அணு ஆயுதங்கள் சப்ளை குழுவில் இருந்து இந்தியாவின் பெயரை தடுத்தது சீனா. அடுத்த 10 ஆண்டுகளில் சீனா மற்றும் இந்தியா இடையேயான உறவு இன்னும் பாதிக்கும். நம் இந்திய இராணுவத்தில் ஏற்படும் வளர்ச்சி மற்றும் மாற்றங்கள் குறித்து சீனா உற்றுநோக்கி வருகிறது. வரும் காலங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதியை சீர்குலைக்கும் வகையிலான சூழல் ஏற்படும். மேலும் நட்பு நாடுகளிடையே இந்தியாவில் தரத்தை குறைக்கும் செயல்களும் அதிகரிக்கலாம். இந்தோ பசிபிக்கிலும் இந்திய பெருங்கடல் பகுதிகளிலும் சீனாவின் கண்காணிப்பு சமீபத்தில் தென்படுகின்றன. இதிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள இடர்களை கையாளும் வகையில் தயாராக வேண்டும். இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தங்கள், சீரமைப்பு கொள்கை உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். விழாவில் கவர்னர் ரவி அவர்கள் பேசியதாவது, சீனாவின் எல்லை விரிவாக்க கொள்கை இந்தியாவுக்கு தொல்லையாக உள்ளது. நாம் எதை செய்ய வேண்டும் என்பதில் தெளிவில்லாமல் இருந்தோம். சீனா நம்மை புரிந்து கொள்ளும் என நாம் நினைக்கவில்லை. அதுபோலவே இப்போதும் சீனா நடந்து கொண்டிருக்கிறது. அக்சை சீன் பகுதியில் 5500 சதுர கிலோமீட்டர் பகுதியை சீனா ஆக்கிரமித்துள்ளது. அகிம்சை வழியில் பேசிக் கொண்டிருந்த அப்போதைய தலைவர்களால் இந்த நிலை ஏற்பட்டது. பாகிஸ்தானுடன் சீனா மிக நெருக்கமாக நட்பு வைத்து சர்வதேச எல்லைகள், நியூக்ளியர் விவகாரங்களில் நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தியது. இருந்தாலும் அடல் சுரங்கச்சாலை, ஹெலிகாப்டர் தரையிறங்கும் இடம், பாலங்கள் என பல வளர்ச்சிகள் கடந்த 10 ஆண்டுகளில் நம் எல்லை பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு அவர் பேசினார். அடுத்த செய்தி, அமெரிக்க கப்பல் கட்டும் தளங்கள் புதிய கப்பலை உருவாக்குவதற்கோ அல்லது தங்களிடம் உள்ள கப்பலை முழுமையாக பராமரித்து சரி செய்வதற்கோ சிரமப்பட்டு வரும் நேரத்தில் 2 சீன கப்பல் கட்டும் நிறுவனங்கள் மக்கள் விடுதலை படையுடன் கைகோர்த்துள்ளன. இந்த 2 நிறுவனங்களும் பரஸ்பர போட்டியை முடிவுக்கு கொண்டு வரவும், சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவத்திற்கு சிறப்பாக சேவை செய்யவும் ஒன்றிணைக்க முடிவு செய்துள்ளன. இந்த இணைப்புக்கு பிறகு உருவாகும் புதிய நிறுவனம் உலகின் மிகப்பெரிய கப்பல் கட்டும் நிறுவனமாக இருக்கும். இந்த இணைப்பிற்கு பிறகு உருவாகும் புதிய நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் 122 பில்லியன் யுவான், அதாவது $17.1 பில்லியன் மதிப்புள்ள கப்பல்களை ஏற்றுமதி செய்யும். சீனாவின் 2 முன்னணி கப்பல் கட்டுமான நிறுவனங்களான சீனா CSSC ஹோல்டிங் மற்றும் சீனா ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி ஆகியவை ஒருங்கிணைந்து உலகின் மிகப்பெரிய கப்பல் கட்டும் நிறுவனத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளன. இந்த இணைப்பிற்கு பிறகு இந்த நிறுவனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் $17.1 பில்லியன் வருடாந்திர விற்பனையுடன் கப்பல் கட்டும் தளமாக மாறும். இது தென்கொரியாவின் ஹோண்டாய் ஹெவி இண்டஸ்ட்ரீஸை விட 2 மடங்கு அதிகமாகும். போர்க்கப்பல், வணிக கப்பல் உள்ளிட்ட பல்வேறு கப்பல்களை உருவாக்கும் திறன் இந்த புதிய பிரிவு கொண்டிருக்கும். சீனா தற்போது உலகளவில் வணிக கப்பலை உருவாக்கும் மிகப்பெரிய நிறுவனமாக உள்ளது. பல வணிக கப்பல் கட்டும் தளங்கள் அளவு மற்றும் உற்பத்தியின் அடிப்படையில் மிகப்பெரிய அமெரிக்க கப்பல் கட்டும் தளங்களை மிஞ்சும். இந்த 2 சீன கப்பல் கட்டுபவர்களின் இணைப்பு அவர்களின் வணிக கட்டமைப்பை மேம்படுத்துவதையும், மேம்பட்ட கப்பல்களுக்கான ஆர்டர்களை பெறுவதற்கான அவர்களின் திறனை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த மூலோபாய நடவடிக்கை சீனாவின் கப்பல் கட்டும் தொழிலை மறுகட்டமைப்பதற்கான பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாகும். இணைக்கப்பட்ட நிறுவனம் உலக கப்பல் கட்டும் ஆர்டர்களில் கிட்டத்தட்ட 1/3 பங்கின் கட்டுப்பாட்டை பெறும். இது கடல்சார் தொழிலில் சீனாவின் நிலையை கணிசமாக வலுப்படுத்தும். உலகளாவிய கப்பல் கட்டும் சந்தையில் தனது ஆதிக்கத்தை தக்கவைக்க சீனாவின் முயற்சிகளை இந்த இணைப்பு வெளிப்படுத்துகிறது. மாறாக அமெரிக்காவின் கப்பல் கட்டும் திறன் வெகுவாக குறைந்துள்ளது. 1950களில் இருந்து உற்பத்தி 85%க்கும் அதிகமாக குறைந்துள்ளது. இருப்பினும் அமெரிக்க கடற்படை அதன் கப்பல் கட்டும் பட்ஜெட்டை அதிகரிப்பதன் மூலம் பதிலளிக்க முயற்சித்து மற்றும் 2055க்குள் 290 முதல் 340 புதிய கப்பல்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. ஆனால் சீனாவின் வளர்ந்து வரும் கடற்படை திறன்களை எதிர்கொள்ள இது போதுமானதாக இருக்காது. சீனாவின் கடற்படை ஏற்கனவே அமெரிக்க கடற்படையை விட பெரியது. மேலும் அதன் போர்க்கப்பல்கள் பொதுவாக புதியவை. அதன் கப்பல் கட்டும் திறன்களை மீட்டெடுக்க உடனடி நடவடிக்கை இல்லாமல் அமெரிக்கா கடல் ஆற்றலில் இன்னும் பின்தங்கிவிடும் அபாயம் உள்ளது. சிறிய மேற்பரப்பு கப்பல்களில் முதலீடு செய்வது மற்றும் ஜப்பான், தென்கொரியா போன்ற பசிபிக் நாடுகளுடன் கூட்டமைப்பை வலுப்படுத்துவது அமெரிக்காவிற்கு சாத்தியமான ஒரு உத்தியாகும். இந்த நாடுகள் மோதலின் போது அமெரிக்க கடற்படையுடன் இணைந்தால் அது சீனாவின் எண்ணியல் நன்மையை குறைக்கலாம். சீனா CSSC ஹோல்டிங் மற்றும் CSICL இடையேயான இணைப்பு உலகளாவிய கப்பல் கட்டும் துறையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாகும்.
இது ஒரு கடல்சார் சக்தியாக தனது நிலையை வலுப்படுத்த சீனாவின் மூலோபாய முயற்சிகள் மற்றும் அது மற்ற நாடுகளுக்கு குறிப்பாக அமெரிக்காவிற்கு முன்வைக்கும் சவால்களை எடுத்து காட்டுகிறது. உலகளாவிய கடற்படை சக்தி இயக்கவியலின் எதிர்காலம் சீனாவின் வளர்ந்து வரும் திறன்களுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் எவ்வளவு திறம்பட பதிலளிக்க முடியும் என்பதை பொறுத்தது. கூட்டணிகளை வலுப்படுத்துவதும் மேம்பட்ட கப்பல் கட்டும் தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்வதும் உயர் கடல்களில் சக்தி சமநிலையை பராமரிப்பதில் முக்கியமான படிகளாக இருக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.